இன்னைக்கு என்ன நாள் பார்த்தீங்கன்னா சண்டே அதுமா ரொம்ப போர் அடிச்சிருந்து கிரிக்கெட் விளாட டிசைட் பண்ணோம். அதுவும் என் தலைவன் வந்து கவின் தான் சொன்னான் கிரிக்கெட் விளாட்லான்ட்டு. இவனே அதிசயமா சொல்றான்னு பார்த்தா மழை வந்துருச்சு இன்னைக்குன்னு பார்த்து. ஸோ இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா கலெக்டர் ஆஃபீஸில் இருக்க கிரவுண்ட் இதுதான். இங்கே தான் இப்போ விளாட போகிறோம். நாங்கள் ஆல்ரெடி ஒரு 4 பேரை கூப்பிட்டுருக்கோம், அவங்களும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. பட் மழை வருது, அதுதான் கொஞ்சம் யோசனையாக இருக்குது. நான் அவனும் வரலன்ட்டானா? இவனும் வரலன்றான். அவங்க அப்பா வண்டி எடுத்துட்டு போயிட்டாரான். ஏய், இவனுக்கு கால் பண்ணா மாவரிக்கு போறான்றான். இல்ல ஒரு ரீசனாடா 11 மணில கூப்பிட்டு வந்தா. நாடா இவனுக்கு இப்படி பண்றானுங்க. கிரவுண்ட் வேற ஆல்ரெடி ஃபுல்லா இனே இவனாடா பண்றான். வண்டாடி யார் பெத்த புள்ளியோ. வாடாடி அவன்கிட்ட போய் சொல்லலாம். வா, என்ன பண்றீங்க? கரெக்டாக இருக்குண்டா. அதான் அங்கேருந்து வந்தால் கரெக்டாக இருக்கும். 11 பேருக்கு 11 பேருக்கு நம்ம இன்னும் நிறைய பேர் வராங்க. அதனால இந்த இடம் செட் ஆகாது. வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறோம். அப்புறம் எடுத்துட்டு வா. வேணாம் நானே எடுத்துட்டு வரேன். இது எப்படிடா? யாரும் வரல. ஸோ பாக்ஸ் கிரிக்கெட். அதுக்குள்ள யாரு? ஆளே இல்ல, பெல்லு. அதான் நீ இருக்கல்ல. நான் ஓரமா தான்டா இருக்கேன். கொங்காங்கோ மாட்டாங்காலி மாற்ற வர ஜாலி. நான் தான்டா பேட் வச்சிருந்தேன். ஒரு நிமிஷம் இருக்கிறேன். இரு, நான் பார்க்குறேன். பேட் கரெக்டாக. சரி இரு, நானே காட்டுறேன். போயிட்டு இல்லை, போயிட்டு வா. கரெக்ட். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. பால் 3 பேருக்கு எப்படி டாஸ் போடுவா? 2 பேர் 3 பேர். அவர் வந்து சப்ஸ்டியூட் ஜோக்கர். டாஸ் வேணா, நீ குனி. எது நம்பர் போட்டுடலாம். 1 2 3. சரி. சாமிக்கெல்லாம் இல்லை, ஸ்ட்ரைட்டா 3 பேர் தான். ரெடியா? இது யாருக்கு? எனக்கு. ஓகே, சூப்பர். இது யாருக்கு? சாமி வேணாங்க. சூப்பர். இது யாருக்கு? அவ்வளோதான்டா, உனக்கு தான்டா. ஓ, 3 பேர் தான் இருக்குல்ல. சரி, நான் தான் ஃபர்ஸ்டா. நீ தான் லாஸ்ட். லாஸ்டா? ஆமா, நீ தான் லாஸ்ட். உண்மையிலே நீ தான் லாஸ்ட். நான் ஃபர்ஸ்ட். ஏய், நான் தான் ஃபர்ஸ்ட். ஓ சாரி சார். ஓகே, அவன் ஃபர்ஸ்ட், நான் செகண்ட், நீ தேர்ட். நான் தானே ஃபர்ஸ்ட். இல்ல என்ன, எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏய், சத்தியமா நீ தானே தேர்டு? நான் குமிஞ்சிட்டு இருந்தா எனக்கு எப்படி தெரியும்? ஏய், அதுக்கு வீடியோ வேற போடலாம். வா, நம்பர் போட்டுக்கலாம். ஏய், சத்தியமா நீ தான் தேர்டு. நம்பு. எனக்கு நம்பிக்கை இல்லை. அட போடா. இது போடு. அந்த பேட் வச்சு போடுங்க. நான் தான் போடுவேன். ஏ, சரி போடு. இங்க வராதீங்க. அடா, அந்த பக்கம் போங்க சீக்கிரம். அவனை மாட்டாடா, என் பம்பர் கட்ட. சார் எட்டி பார்க்குறேன் சார். இருங்க. இல்ல, எல்லாம் கொட்டி அழிங்க. முதல்ல வந்து போடுங்க. என்னடா காவி பாக்காதீங்க. சரி, திரும்பிக்கிறோம். ஓகே, தொடலாமா? இது நான் செகண்ட். திஸ் இஸ் மீ. எப்படி மாசா? ஆமா, நான் செகண்ட், நீ தேர்ட். இப்பயும் தேர்டு. அப்பயே சொன்னேன், உண்மை ஒரு நாள் வெல்லும். இந்த நான் தான் ஃபர்ஸ்ட். தலைவன் தான் லாஸ்ட் இல்லையா? ஏங்க, எப்பவுமே தர்மத்தின் வாழ்வதனை சூது கவும், தர்மமே மறுபடி வெல்லும். ஆனா தூரல் போட ஆரம்பிச்சிச்சு. சோ இதுக்கப்புறம் எல்லாம் கண்டினியூ பண்ண முடியாதுன்னு தெரியல. பட் விளையாட போறோம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மறுபடியும் தெளிவா சொல்லிடுறேன். அந்த கோடு இருந்து இந்த கோடு வரைக்கும் தான் மேட்ச். லெக் சைட்ல தொடர்ந்து 3 பால் போனாலும் அவுட்டு. அதே மாதிரி ஆஃப் சைட்ல 6 அடிச்சா அவுட்டு. 3 பால் விட்டு தொடர்ந்து 3 பால் விட்டாலும் அவுட்டு. அதே மாதிரி 1 டிப் கேட்ச். ஏன் பேட்ல பட்டல அவுட்னு சொல்லிட்டு போயிருங்க? என்னடா எல்லாத்துக்குமே அவுட்ன்றீங்க? பாக்ஸ் மேட்ச்னா அதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இதுல ஆள தெரிஞ்சவன் தான் நீ எவ்வளவு பெரிய பிளேயரா இருந்தாலும் அங்க போய் ஆட முடியும். டோனிடா நானே பின்னாடி கீப்பிங் தான் நிப்பேன். சாரி மிஸ்டர் ரகுவரன். டோனியோட நீ கீப்பிங்லாம் அலோட் இல்ல. ஒரு பாக்ஸ்குள்ள தான். பாக்ஸ்க்கு பின்னாடி போனா எப்படி கணக்கு வரும்? அப்ப 4 ஒத்துக்கிறீங்களா? அவுட். நான் இப்போதானே ஒரு நிமிஷம் இரு. நான் என்ன சொன்னேன்? பாக்ஸ் மேட்ச் பின்னாடி கீப்பர்லாம் என்ன வேலை? அப்ப இதுல பட்டு வெளிய போனா 4 ஒத்துப்பீங்களா? அப்ப இதுல 4 ஒத்துக்கோங்க, நான் இந்த அவுட் ஒன்னு ஒத்துக்கிறேன். இல்ல, நான் வந்து ஃப்ரண்ட்ல வந்துறேன். இதெல்லாம் சரி போட்டாரு. இவன் போங்க அடிக்கிறான். போங்க அடிக்காதீங்க பக்ஸ். 1 தம்பி, நான் லெஃப்ட்ல ஆடி பாத்துக்கீங்க. எதுல ஆனாலும் அவுட் தான் நீ இன்னைக்கு. 2 பாய் பாஸா பீஜம் போடுங்க. 3 பால். ஏய் வெயிட்டிஸ். எஸ்கேப் ஆயிட்டேன்டா. ஒன்னு. டிப். ஒன்னு. ஏய் ஹேண்டில் பாரு. ஒன்னு. ஏய் சத்தியமா ஹேண்டில் பாரு. ஒன்னு. ஏய் ப்ராமிஸ் ரா, பேட் ப்ராமிஸ். சரி போ.
நான் வேகமா போட்டு அவுட் பண்ணிடுறேன். அந்த பயம் இருக்கணும்டா. 3 பால். ஏய் இவனுக்கெல்லாம் நல்லா ஒன் ஹேண்ட்ல ஆடுதுடா. தம்பி தா ஃபர்ஸ்ட் பால் அவுட். என்னடா டச் பண்ணிட்டான். இந்த பாரு இங்க புஷ், இந்த பேக்ல புஷ், இந்த பாரு இங்க புஷ். அவனை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. டிப்பு. யூசுவலாவே ஈஸியா அச்சு வின் பண்ணிடலாம். இல்ல ஒரு மேட்டரே இல்ல. நான் இன்னும் வார்ம் அப் ஆகலடா. அதுல இருந்து இன்னும் அந்த சோகத்துல இருந்தே வெளியே வரல. கடவுள் இருக்கான் குமார். தம்பி ஒரு பந்து பிடிக்க தெரியல. நீங்களா என்ன கிரிக்கெட் பிளேயரோ தெரியல. போனா போட்டு வந்தோடனே அவுட் ஆயிட்டு ஏன்டா போனோம் தான் நான் விட்டேன். எத்தனை 4 அடிச்சா சார்? என்ன பண்றீங்க? ஒரு 4. இல்ல ஒரு 4 வச்சிருக்கேன். தம்பி லெக்ல போயிருக்கு. லெக்ல போனா எப்படி 4 அவங்களுக்கு? ஏமாத்திட்டானுங்க. ஒரு 4 ஏமாத்திட்டானுங்க. ஆஃப்ல தான் 4 நாட் லெக். ரூல்ஸ் என்னன்னா யார் அதிகமா 4 அடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னு. என்னை ஏமாத்திட்டாங்க. முதல்ல அவுட். நீ அடிச்சா 4, நான் அடிச்சா 6 டா. 6 அடிச்சா அவுட். நாட் 4. 4 ஸ்ட்ரைட்டா தான் போயிருக்கு. நாட் 4 அவன் கைப்பட்டிருக்கு. கைப்பட்டால 4 தான். கைப்பட்டா 4 இல்ல. 4 போடா ஏமாத்துறாங்க. 4 ஃபர்ஸ்ட் 4. ஒரு 4 2 4 அவுட்டா 6. இங்க வருது. இங்க வருது 6. போய் போடுங்க. ட்ரையல்ல இல்ல. எனக்கு போடுங்களா ட்ரையல? ஏமாத்தல. ஃபர்ஸ்ட் பால். என்னப்பா இந்த பையன் அடிக்கிறான்? அடிக்காத மாதிரி போடுறா. ஒரு 4 தான். அவன் எப்படி அடிச்சு விடுறான்? ஐயோ கை வலிக்கிருச்சு டியூட். இல்ல சுனில் நேரம்லாம் சொல்லுங்கறாங்க. பால் தேட விட்டாங்க. நம்மள. என்னடா இருக்காடா? ஏய் இதோ இருக்கு. நான் தான் கண்டுட்டேன். கேட்ச். அவ்வளவுதான் முடிஞ்சு. 4 லைன் பாக்குறியா நீ? ஸோ இந்த மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண கவின் 0 4s, செகண்ட் பேட்டிங் பண்ண ஆஷிக் 1 4 அண்ட் தேர்ட் பேட்டிங் பண்ண கரண் 2 4. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் கரண் தான் வின்னர். செகண்ட் மேட்ச் டியூட். செகண்ட் மேட்ச் வந்து இப்போ வந்து கரண் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வாங்கியிருக்கான். நான் செகண்ட் பேட்டிங். ஓகே. தேர்ட் பேட்டிங். ஓகே. சோ இப்போ நீ செகண்ட் பேட்டிங், நீ 0 4. ஏமாத்து. 0 4 வந்து நீ 0 4ரா? ஏன் ஒரு 4 அடிச்சு? நான் ஒரு 4 அடிச்சேன். இவன் எனக்கு மேல 2 4. ஏய் அவுட்டே நீங்க ஏமாத்துறீங்க. அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல. சரிடா. இவன் ஃபர்ஸ்ட், நான் செகண்ட், நீ தேர்ட். ஓகே. பாத்தே ஓகேன்டா. டேய் இல்ல ஓடி மாசா. நான் செகண்ட், இவன் தேர்ட். சரி ஓகே. நான் தேர்ட், செகண்ட், ஃபர்ஸ்ட். இப்போ என்ன ரூல்னா இதுல யார் அதிகமான 4 எடுத்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து மீதி 2 பேரும் அத்தை வாங்கி தரணும். நீ தோத்துட்டனா, நான் ஜெயிச்சிட்டேனா, இவனு தோத்துட்டானா, நீங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு அத்தை வாங்கி தரணும். இதெல்லாம் ஒரு மேட்டர். வின் பண்ண போறதே நான் தான். இவங்க அத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. தம்பிங்களா போய் ஆடுங்க போங்க. ஃபர்ஸ்ட் பால். போ 4 ஓடு. ஏய் இது ட்ரையல்ரா. ட்ரையல். சீட்டிங் பண்ணு. ஃபர்ஸ்ட் பால். செகண்ட் பால். எப்படித்தான் கண்டுபிடிக்கிறாங்களோ. டூட் இப்போ பாரு அவுட். ஓ காட் பியூட்டிஃபுல். ஜஸ்ட் மிஸ். கரண் த்ரோ. அவுட்ரா. அவுட். அவன் வெளியே போயிட்டான். கிரேஸ் விட்டு வெளியே போயிட்டான்டா. அவுட். முடிஞ்சு. கோலி முடிஞ்சு. தம்பி நான் தான் செகண்ட். ஒரு 4. கரண் நீங்க எங்க ஆடுனியா? அப்ப ஸ்ட்ரைட்டா போச்சா? அந்த ஒரு 4. ஃபர்ஸ்ட் ஆனது ட்ரையல்ரா இது. சரி நான் தான் செகண்ட். ஒரு 4 தான் அடிச்சா. ஒரு வழியாக தற்போது கரண் அவுட் ஆகிவிட்டார். அடுத்த பேட்ஸ்மேனாக களமிறங்க உள்ளார் திரு ஆசிக் சமி அவர்கள். அவர் ஆல்ரெடி சின்ன பசங்க, ஒன்றும் தெரியாது, உற்சாக பசங்க. இன்னைக்கு 7 மணி இருக்கும். நான் நின்று ஆட போறேன். இவங்க 2 பேரும் அழ போறானுங்க. அது மட்டும் பாரு. போறா தம்பி. ஆயால் வடை சுழிபரு கேட்டுள்ளீர்கள். அவரை பார்த்துள்ளீர்களா? பார்த்திருக்கோங்கள். இதுதான் அந்த அபாயகரமான மிருகம். போ இப்ப பாரு. ட்ரையல்லாம் இல்லப்பா. வா வாரே வா. அவுட்டா? என்னத்துக்கு ட்ரையல் தானே? எப்படிப்பா ட்ரையல்? யாருக்குமே ட்ரையல் போடல. உனக்கு மட்டும் எப்படி ட்ரையல் போடுவாங்க? இதுனால அநியாயமா இருக்கு. அவன் ஃபர்ஸ்ட் ஆனா அவன் ட்ரையல் போட்டீங்களா? அது பேட்ஸ்மேன் ட்ரையல். ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஆனால அவன் போனா போட்டுன்னு போட்டான். நீ சீட்டிங். கைஸ் ஒரு ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆயிருக்கான். சீட்டிங். கேட்டா
அது ட்ரையல்ன்றான். ஏமாத்துறாங்க. இப்படிதான் ஒரு இவ்வளவு நேரம் என்ன ஏமாத்திட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனா வந்து ஏமாத்திருந்து என் தலைவன் ஆசிக் சமீம். இதெல்லாம் பயங்கரமா. ஏய் என்னடா இது ட்ரையல் எல்லாருமே ட்ரையல் போணுடா. நல்லா ஏமாத்திட்டாங்க. நான் நைட் 7 மணிக்கு ஆடலான்னு இருந்தேன். 2 பேருமே சேர்ந்து ட்ரையல ஃபர்ஸ்ட் பால்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க. நான் இவர் தான் இப்போ ஆட போறாரு. தம்பி போய் ஆடுப்பா. சாரிப்பா, கண்ணாடி போடல, கண்ணு தெரியல. ட்ரையல் யாருக்குமே இல்லை, அப்படிதான் அவுட் ஆன. வெற்றிகரமாக ஒரு 4-ஐ அடித்து முன்னிலையில் உள்ளார் திரு கவின்குமார் அவர்கள். ஒரு 4 தான், அவன் ஆல்ரெடி 2 4 அடிச்சான். இதே தான்டா போன மேட்ச் பண்ணீங்க. இந்தா வாங்கிக்கோ. ரெண்டு தான் டிரா தான் இருக்கு 2 பேருக்கும். இதுல ஒரு பேட்டை தூக்குறாரு. இது ஒரு பால் அடிச்சா 4 பேர் ஓடி போய் தேட வேண்டியதா இருக்கு. இதுல பால் தேடல கடுப்பான மூமெண்ட் என்ன தெரியுமா? நம்ம பால் தேட போகும்போது பால் என்ன கலர் இருக்கோ அந்த கலர்லயே தான் எல்லாமே தெரியும். ஆனா கண்ணுக்கு முன்னாடியே இருக்கும், ஆனா பால் மட்டும் தெரியாது, இது எல்லாம் தெரியும். கரணே அவுட் பண்ணி எப்படியாச்சும். இவனுக்கெல்லாம் நானா ரைட்ல அண்ணா அசிங்கம். ஓ டே ஸ்டம்பில் பட்டுருச்சு. நான் ரீப்ளே காட்டுறேன். நான் உனக்கு ரீப்ளே கூட காட்டுறேன். ஸ்டம்பில் பட்டு. ஏய் ஸ்டம்பில் பட்டு கிளம்பறானே. அவுட். நான் அதுதான் நான் லெஃப்ட் ஆடி திரும்பறதுக்குள்ள பால் பாக்குற மாதிரி பால் போட்டான். ஸ்டம்பில் படல. போ உள்ள போச்சின்றான். என்ன டேட் அசிங்கம் பண்றான். இப்ப பாரு பறக்குறோம். 2 மிஸ். என்ன மிஸ்? சயின்ஸ் மிஸ், மேக்ஸ் மிஸ்ஸா? ஐயோ சாமி வேற அவுட் பா. தம்பி நாட் அவுட். போறா. எதுவா இருந்தாலும் இதெல்லாம் ரூல் சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுது. அப்புறம் என்ன? அவுட். நாட் அவுட். சின்ன பையன் அவுட் ஆயிட்டான். என்னையோட 2 4 அதிகமா அடிச்சாங்க 2 பேரும். அழுகுறானுங்க 2 பேரும் மூக்கால. சரி விடுங்க. சரி ஓகே கரண், நான் ஒத்துக்கிறேன், அவுட்னு ஒத்துக்கிறேன். நானும் 2 4, கரணும் 2 4. இல்ல நம்ம சொல்றது கேளுங்க. 2 4. அப்போ நாங்க சமநிலையில் இருக்கோம். எங்களால யாருக்கும் வாங்கி தரக்கூடாது. அப்போ நீங்க தான் டக் அவுட் ஆயிருக்கீங்க. ஸோ நீங்க தான் வந்து எங்க 2 பேருக்கும் அத்தை வாங்கி தரணும். நாம ஜெயிச்சிட்டோம் மாறா. என்னங்கடா ட்விஸ்ட் அடிக்கிறீங்க? ஓகே, அவன் ஜிபேவை ஸ்கேன் பண்ணுங்க. செகண்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆன கரண் 2-4, செகண்ட் பேட்டிங் ஆன ஆஷிக் 0-4 அண்ட் தேர்ட் பேட்டிங் ஆன கவின் 2-4. கவினும் கரனும் இங்க டிரா பண்ணதுனால இங்க தோத்து போனது யாருன்னு பாத்தீங்கன்னா வேற யாரு? நான் தான். இதோட ஒரு நல்ல விஷயம். பாரு அத்தை கூட க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு அத்தை கூட கேன்சல், ட்ரீட் கேன்சல், அத்தை கூட கேன்சல். ஐயோ அப்படிலாம் இல்ல, 5 மணி தான் ஆகுது. அண்ணன் 5:30 வந்துருவாரு. எதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணிட்டு போலாம் அடி நம்ம. டேய் கொஞ்ச நேரம் இரு, வருவாரு. ஒரு 10 நிமிஷம் நிக்க மாட்டியா? கவின் சொன்ன அந்த 10 நிமிஷம் எவ்வளோண்டா டி போலாம்டா, டைம் ஆயிடுச்சுடா. 1 மணி நேரமா நின்று இருக்கோம் நாம. டியூட் இன்னும் 10 நிமிஷம் ஏதாவது சின்ன வேலையா இருப்பாரு, வந்துருவாரு டியூட். பாரு கடலாம் ரெடியா இருக்கு, வந்தோடனே ஸ்டார்டிங் தான். எத்தனை 10 நிமிஷம்டா? இன்னும் 10 நிமிஷம் இரு, அத்தை ரெடி ஆயிரும். எவ்வளோ நேரம் நின்னாலும் கிடைக்காது சாமி. ஏன் இன்னைக்கு சண்டேவா, இன்னைக்கு கடை திறக்க மாட்டாங்களா? அதான் அந்த அக்கா சொன்னாங்க. இன்னைக்கு ஆண்டவன் என் பக்கம் இருக்கான்டா. ஆண்டவன் நல்லவங்கள சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். இது இப்பதான் கேட்டு வந்தேன். மட்டாமாமே பைத்தியக்காரா.